ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம கொஞ்ச நாளாக இந்த சேனலை ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தோம். திரும்ப இப்போ இந்த புது வருஷம் புதிய டாப்பிக்கோட இப்போ நம்ம இந்த சேனலை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நலமும் வளமுமாக இருக்க கமாலியல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க அந்த விஜயோட ஜனநாயகன் படத்தோட அந்த இஷ்யூ. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 2024 அப்போவே வந்து இந்த படம் ஜனநாயகன் தளபதி 69 அப்படின்ற அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் அந்த நார்மலாக படக்குழு சார்பாக அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பொதுவாக ரொம்ப அந்த சினி ஃபீல்டுலேயோ இல்லைன்னா அந்த மூவி ரிலேட்டடான ஒரு ஆக்டிவான ஒரு மூவி வாட்சர் கிடையாது. பட் இந்த சப்ஜெக்டில் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஜனநாயகன் அப்படின்ற அந்த படத்தை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்கெல்லாம் நடந்து அந்த ப்ரொடக்ஷன் ராப்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 15 2025 டிசம்பர் 15 இதெல்லாம் முடிச்சு டிசம்பர் 18 சென்சார் போர்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க. சென்சார் போர்டில் வந்து மொத்தம் வந்து 5 பேர் இருக்காங்க. அந்த 5 மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 19 டிசம்பர் 22 வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக அவங்க ரிவ்யூ பண்ணி அதில் கொஞ்சம் மைனர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த கட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 27 மைனர் கட்ஸையுமே வந்து நம்ம மூவி மேக்கர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கட் எல்லாத்தையுமே பண்ணிட்டு திரும்ப அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சென்சார் போர்டு கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டோம், இப்போ வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சென்சார் போர்டில் இருந்த ஏற்கனவே ரிவ்யூ பண்ணதில் ஒரு ஆள் அவர் போய் அந்த சென்சார் போர்டோட தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, மைனாரிட்டிஸை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணது மாதிரியும், அப்புறம் வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட எம்ப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி, இந்த மாதிரி ஒரு 2 அலிகேஷன்ஸை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொடுத்த அந்த கட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் வந்து அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போர்டு மெம்பர்ஸில் ஒரு ஆள் அதுக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுனால வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனால் இனிஷியலாக வந்து அவங்க முதல் தடவை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணப்போ வந்து அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது தடவை வந்து இன்னமுமே அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது படக்குழு சார்பாக வந்து ஜனவரி 9 பொங்கலும் சார்ந்து வர மாதிரி ஜனவரி 9 வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரிலீஸ் டேட்டை அறிவிக்கிறாங்க. என்ன நம்பிக்கை இல்லைன்னா, ஏற்கனவே சென்சார் போர்டு ரிவ்யூ பண்ணி கொஞ்சம் கட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோமே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ட்ரைலர்ஸ் அதெல்லாமே அதை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் அவங்களோட அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த சென்சார் போர்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வந்து கொடுக்குறதுல அப்படியே ஒவ்வொரு நாட்களாக கடத்துறாங்க. கிட்டத்தட்ட 6ஆம் தேதி எல்லாம் வரும்போது இவங்க வந்து கோர்ட்டுக்கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வருது ஒரு விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ கோர்ட் அப்ரோச் பண்ணாலே வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் போய் வரும்போது 1 or 2 days அப்படி ஆகும். இப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இவர் வந்து கிளியராக வந்து சொல்கிறாரு, என்னோட எனிமீஸ் வந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்னு கிளியராக எனிமீஸை டிஃபைன் பண்ணியாச்சு. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று வந்து பிஜேபி. ஒன்று வந்து தீய சக்தி, இன்னொன்று வந்து தீய சக்தியோட பிரதர். விஜயோட படத்தை வந்து இப்போது இந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ராக்ஸி யூஸ் பண்ணி லாக் பண்ணுறது. ப்ராக்ஸினா பிரதிநிதி மாதிரி டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் இல்லைனா அந்த பிஜேபி இல்லைனா டிஎம்கே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த சென்சார் போர்டில் கண்டிப்பான முறையில் பிஜேபியோட ஆட்கள் இருப்பாங்க, டிஎம்கேயோட ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேரில் ஒரு ஆள் ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணார்ல, அந்த ஆள் கண்டிப்பாக ஒரு ப்ராக்ஸியாக இருப்பார். அவரை வச்சு அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க, அவர் இவங்களோட பிரதிநிதி. அந்த மாதிரி இதான் ப்ராக்ஸி அப்படின்ற சொல்கிறது. இந்த பொலிட்டிக்கல் டேர்மில் அப்படி சொல்லுவாங்க. காமன் பீப்புளாக நம்ம வந்து யோசிச்சோன்னா டக்குன்னு நமக்கு என்ன தோணுன்னா, ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்விட்டர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே வந்து விஜய் அவங்களோட சப்போர்ட்டர்ஸாக வந்து ரொம்ப பேர் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப பேர் அதுக்காக ஹேஷ்டேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய ஒரு காமன் மேனாக வந்து நம்ம யோசிச்சோன்னா, ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், ஸ்டேட் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், இவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பனாக வந்து தெரிகிறது மாதிரி அவங்களோட மூவிஸ்க்கு, இப்போ விஜயோட மூவி எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி அதுக்கு வந்து தடைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஆனால் இது வந்து இப்போ அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து பொலிட்டிக்கல் ஒரு கெரியருக்குள்ளாடி வரும்போது அவரை இப்படி அட்டாக் பண்ணால் அது வந்து இவங்களுக்கு எதிர்வினையாக தானே மாறும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கக்கூடும். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட ரிஸ்க்ஸ் எடுக்கிறாங்கன்னா இதெல்லாமே வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்ஸாக தான் இருக்கும். அதுக்குள்ளாடி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், இதுக்குள்ளே நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கலாம்.
அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். விஜய் வந்து பொலிட்டிக்கல் கரியருக்குள்ளாடி என்ட்ரு ஆகும்போது அந்த எனிமீஸை வந்து டிஃபைன் பண்ணது அந்த எனிமீஸ்க்கு வந்து ரொம்பவே உறுத்தலாக இருந்திருக்கும். ஏன்னா ஒன்று பாஜக, இன்னொன்று தீயசக்தி திமுக அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ட் அட்டாக் பண்ணி வரும்போது அவங்களுக்கு பயங்கர நெருடலாக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்க ஏதாவது ஒரு வழியில் இவரை வந்து அடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைமை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. கண்டிப்பான முறையில் பொலிட்டிக்கலில் இதெல்லாம் ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ தான் வந்து கண்டினியூஸாக அவர் போகிற அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அதில் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அதீத வரவேற்பு இருக்குது. எல்லாருமே அவரை வச்சு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சுச்சுவேஷனில் அவரோட அந்த ஜனநாயகன் அப்படின்ற அந்த கடைசி படம் வந்து ரிலீஸ் ஆக வருது அப்படின்ற அந்த நியூஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது எல்லாமே அது பயங்கரமாக ஹைப் ஆகிட்டே இருக்குது. அந்த ஹைப் ஆகிறது கூடவே வந்து அது நாளுக்கு நாள் எனர்ஜி அந்த ஆறான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கூடிக்கிட்டே இருக்குது, அது குறைய மாட்டேங்குது. இது வந்து இந்த தீய சக்திக்கும் அந்த பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் எதுக்குமே அது ஒம்மாமை மாதிரி ஆகி போயிடுச்சு. அவங்களுக்கு இவங்களை எப்படிரா இந்த ஸ்டார்டம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து ஒழிச்சு விட்டுறணும், இல்லைன்னா இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும். அப்போ தான் வந்து இது வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளாடி நிற்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல என்னென்ன. இப்போ அந்த கரூர் இன்சிடென்ட்ஸ் நடந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக அந்த ஒரு எனர்ஜியில் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருந்து கரூர் இன்சிடென்ட்டை நடந்துச்சு. அதுலேருந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பக்கத்தில் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் திரும்பியும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி அப்புறமா அந்த வெளியே போகிற அந்த ரோட் ஷோ அப்படின்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து சின்னதாக அந்த அங்கங்கே அந்த மாநாடு மாதிரி இல்லாமல் பொதுக்கூட்டம் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும்போதும் வந்து திரும்பியும் அந்த ஒரு கிரேஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. இந்த டைமில் தான் மூவியும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ட்ரெய்லரும் ஹிட் ஆகுது. எல்லாமே இப்படி போயிடுச்சுன்னா ஒரு க்ளீன் ஸ்வீப்பாக இருக்கும் இவருக்கு அப்படின்றத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணனால தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் எப்படியாவது இந்த ஒரு இடத்துல இருந்து டைவர்ட் பண்ணணும். அப்போ இப்போ வந்து இந்த சென்சார் போர்டு நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்காதனால இப்போ எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து இந்த மூவியை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு இடத்துல தான் இருக்கே தவிர, பாக்கி விஷயங்கள் அந்த எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் ஆகட்டும், வேற எல்லா விஷயங்களுமே வந்து அப்படி டைல்யூட் ஆயிருச்சு. ப்ளஸ் மக்கள்கிட்டையுமே பொதுமக்கள் இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அங்கே இங்கேயா வந்து டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ கோர்ட்டுக்கிட்ட போயிருக்காங்க. கோர்ட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ்க்காக செலவாகட்டும், இந்த மாதிரிப்பட்ட இந்த காஸ்ட் ரிலேட்டடான விஷயங்களுமே வந்து அடி வாங்கும். அது மாதிரி இந்த மூவிஸ்க்கு ஏற்கனவே தியேட்டர்ஸில் எல்லாமே வந்து சேல்ஸு கொடுத்துருப்பாங்க. புக் பண்ணது, இந்த காஸ்ட்டை வந்து திரும்ப எடுக்கிறது, அந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸில் ஒரு டிஸ்ட்ரப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி ஏதோ அவங்களால முடிஞ்ச நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அது மாதிரி பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு பீக்கில் அப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஒரு கர்வாக போயிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து ஒரு டெண்ட் கிரியேட் பண்ணி அதை ஒரு மாதிரி அதை எதோ ஆக்கணும் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. சென்ட்ரலில் ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த பிஜேபி அப்படின்ற அந்த கட்சி கையில் வந்து சென்சார் போர்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சென்சார் போர்டை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டேட்டில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே கையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பெருசாக யாரும் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பராசக்தி அப்படின்னு ஒரு மூவியை கொண்டு பொசிஷன் பண்ணுறாங்க. அங்கே பொசிஷன் பண்ணி எப்படி வந்து இந்த பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ் அரசியல் சாதுரியம் ஆனவங்க வந்து ஒரு விதமான ஒரு காய் நகர்த்துவாங்க. எப்படி நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாலின் வந்து ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸ்டாலின் வந்து மோடிக்கு தான் ரிப்ளை பண்ணுவார், இல்லைனா மோடியை தான் அவர் எதிர்ப்பார். ஸ்டாலின் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு கீழே அந்த லெவலில் கீழேன்னா அவரை விடைக்கும் அவர் இப்போ முதலமைச்சர் பொசிஷனில் இருக்கார்ல, அதுக்கு கீழே யாராவது இருக்கிற பொசிஷன்ஸில் இருக்கிறவங்கள அவர் இப்போ எதிர்க்க மாட்டார். ஏன்னா அவர் அப்படி எதிர்க்கிறாருன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரசியலில் அப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ எடப்பாடியார் வந்து ஸ்டாலினை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, எடப்பாடியார் வந்து கீழே உள்ளவங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஜனநாயகன் கூட வந்து பராசக்தி அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு பொசிஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த தியேட்டர்ஸில் எல்லாமே வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் இடங்களில் வந்து சேம் டே வருதுன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஜனநாயகனுக்கு காம்படிஷனாக வந்த படம் எதை அப்படின்னு பார்த்தாங்கன்னா பராசக்தி அப்படின்ற மாதிரி அப்படின்னு இந்த ஸ்டேட்டில் இருக்க ஒரு பார்ட்டி வந்து அது ரிலேட்டடாக ஏதோ பண்ணுறாங்க. இப்படி அவங்களும் என்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஏதோ நடக்குமான்னு. மக்கள்கிட்ட வந்து இது ஒரு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணும் இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் மக்கள்கிட்ட. நிறைய மக்கள்கிட்ட வந்து ஒரு சிம்பத்தி என்னதான் பண்ணாலும் ஒவ்வொரு தடவை விஜயோட படம் வரும்போது இந்த மாதிரி கொடுக்குற குடைச்சலும் டார்ச்சரும் தாங்க முடியாது, இதுக்கு போய் இவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ண, இவ்வளோ அசிங்கம் பிடிச்சவங்களுக்கு அப்படின்னு கூட மக்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் சில டைம் இந்த அரசியல்வாதிகள் கால்குலேட் பண்ணியிருக்கலாம்.
கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து இந்த ஸ்விங் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தடவை வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, இன்னொரு டைம் வந்து இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி அவங்க ஸ்விங் ஆகிட்டே இருப்பாங்க. அது ஒரு சர்டன் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. இந்த மக்களுக்கு வந்து விஜயை பார்க்கும்போது இவங்க கிரியேட் பண்ணுற இந்த ஒரு பிரச்சனைகள்னால அவரை வந்து அந்த மக்களை வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அந்த மக்கள் வந்து விஜயை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏற்கனவே அவர் கரூர் போனால் அங்கே பிரச்சனை நடக்கு, அவர் படம் ரிலீஸ் பண்ணால் இங்கே பிரச்சனை, ஆக மொத்தம் இவர் தான் ஒரு பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி இவரே அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் கூட செட் பண்ண ட்ரை பண்ணலாம். எனக்கு அப்படியெல்லாம் தோணுது. எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இதெல்லாம் வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இவர் ஒவ்வொரு இடங்களில் போகும்போது கண்டினியூஸாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் கூட நரேட்டிவ் செட் பண்ணுறவங்க, ஆளுங்கட்சி சார்பாக நரேட்டிவ் செட் பண்ணுறவங்க கூட இவர் ஒரு பிரச்சனைக்காரர், இவர் எங்கே போனாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மக்களை வந்து ஆமாம் அப்படின்னு திங்க் பண்ண வைக்கலாம். ஆமாம் இவர் வந்து ஒரு பிரச்சனை தான், அப்போ இவருக்கு நாளைக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். இது மாதிரி பல கால்குலேஷன்ஸ் அவங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி பிஜேபி வந்து சென்சார் போர்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, காங்கிரஸும் டிஎம்கேவும் ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து காங்கிரஸ் வந்து விஜய்க்கு வந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குமா அப்படி கூட ஒரு ஆஸ்பெக்டில் அதை பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ இருக்காங்க தனியாக, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் டிஎம்கே, காங்கிரஸ், விசிகேலாம் சேர்ந்து ஒரு பெரிய அலையன்ஸாக இருக்காங்க. நடுவில் விஜய் இருக்காப்புல. இப்போ எல்லாருக்கும் ஒரு 20 20 20 25 25 25 இல்லை 30 30 30 அப்படின்னு ஷேர் வச்சுக்கிட்டா கூட இங்கே ரெண்டும் பெருசாக இருக்கும்போது இவங்க வின் பண்ண முடியாதுல்ல. அதனால் இதை ஒன்று உடச்சி விட்டோன்னா கொஞ்சம் இவங்களோட அந்த நம்பர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட விஜயை வந்து லாக் பண்ணி இதை மாதிரி வைக்கும்போது இங்கே இருக்கிற யாராவது வந்து இவருக்கு வாய்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஒரு சலசலப்பு வரும். அதில் ஏதாவது பொட்டுக்கிச்சு போயிருச்சுன்னா இங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்போ இவங்களோட அந்த நம்பர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கலாம், இப்படி கூட யோசிக்கலாம். நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ என்னதான் இருந்தாலும் விஜயோட இந்த படங்களுக்கு வந்து இவ்வளோ தடைகள், இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மாதிரிப்பட்ட செயல்கள் நடக்கக்கூடாது. நாளைக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லபடியான ஒரு தீர்ப்பு வரும்னு நினைக்கிறோம். என்னைக்கு நடந்தாலும், என்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பான முறையில் அந்த விஜயோட சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்களெல்லாம் எங்கேயும் போகிறது கிடையாது. அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ எல்லா மக்கள் மாதிரியும் நம்மளும் யோசிக்க தான் செய்கிறோம், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, இது பேக் ஃபயர் தான் ஆகும்னு. ஆனால் இவ்வளோ அந்த பேக் ஃபயர் ஆகும்னு தெரிஞ்சும் அதில் சில பல கால்குலேஷன்ஸ் எல்லாம் அவங்க போட்டு பார்த்து தான் அரசியல்வாதிகள் காய் நகர்த்துவாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் கூடிய சீக்கிரம். விஜய் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் சளைத்தவர். அவர் இது மாதிரி பல தடவைகள் பல பிரச்சனைகளை சந்தித்தவர், அவரும் அவரோட சப்போர்ட்டர்ஸும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த படம் என்ன குறிக்கோளுக்காக எடுக்கப்பட்டது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு, இந்த தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எடுக்கப்பட்டதோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான பர்பஸ் நிறைவேறணும். ஸோ படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நம்புவோம். படத்தை தாண்டி அவரும் வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வந்து எல்லா காரியங்களும் பொலிட்டிக்கல், அரசியல் சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வதற்காக அவரையும் மனமாற வாழ்த்துவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.